ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைனன்சஸ். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ராம்பிள் எக் பார்ப்போம். அந்த ஸ்க்ராம்பிள் எக் பண்ணுறதுக்காக நான் இப்போது 2 எக்ஸை உடச்சி வச்சுருக்கேன், உள்ளே ஊற்றி வச்சுருக்கேன். இது கூட ஒரு ஹாஃப் அனியன் சேர்க்க போகிறேன், சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், அதையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை 2 பச்சை மிளகாய், இதுக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் எப்பவும் மாதிரி சால்ட்டு. இது இவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். மீன்வைல் இதை நான் கேஸ்ட் அயர்ன் பேனில் செய்ய போகிறேன். ஸோ அதை ஆல்ரெடி பேனை ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன் மீன்வைல். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா பீட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அதுதான் நம்ம க்ரீன் கிராம். ஸோ அந்த க்ரீன் கிராம் இதை உள்ளே சேர்த்துடலாம். இதை வச்சு ஆம்லெட்டாக பண்ணல, நம்ம ஸ்க்ராம்பிள்டு எக் தான் பண்ண போகிறோம். எப்போவுமே க்ரீன் கிராமை ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரியும் நம்ம சாப்பிடலாம். ஸோ இப்போ இந்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் அதே மாதிரி, அதை வரைக்கும் கம்மியாக கூட ஒரு பிஞ்ச். அது அந்த எக்கோட ஸ்மெல்லெல்லாம் எடுத்துரும் இந்த மஞ்சத்தூள். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் அவ்வளோதான், முடிச்சது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன். இது ஒரு கேஸ்ட் அயர்ன் பேன். ஸோ ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு, நல்லா சீசன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட எக் மிக்ஸ்சரை ஊற்றிட வேண்டியது. ஸோ இப்போ இதை ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். ஸ்க்ராம்பிள் பண்ணும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது நல்லா திக்காக ஸ்க்ராம்பிள் பண்ணிவிடுங்க, அல்லது கரைஞ்சிடும். இதை நான் ஒரு லன்ச் ரெசிபியாக கொடுக்க போகிறேன். ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி இது.
ஆல்மோஸ்ட் ஸ்க்ராம்பிள் ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிவிடுங்க. நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுல இந்த ஆனியன்ஸும் நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடும். இது ஒரு ஃபில்லிங்கான ரெசிபி. ஸோ லஞ்சுக்கு இது டேரெக்டாகவே எடுத்துகிட்டு போகலாம், ரைஸ் எதுவுமே தேவையில்லை. இன்கேஸ் டயட்டிங்கில் இருக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணுறவங்க, கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணுறவங்க இந்த மாதிரி ரெசிபி செஞ்சுக்கலாம். ஃபில்லிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் இதில் எந்த கார்ப்ஸும் இல்லை. ஸோ அவ்வளோதான், நம்ம ஸ்க்ராம்பிள்டு எக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இட்ஸ் டன். இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், இட்ஸ் ரெடி. ஸோ நான் ஃப்ளேமை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஒரு கிளாஸ் டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு கிளாஸ் பாக்ஸ். ஸோ இதில் வச்சிட வேண்டியதுதான். ஸோ இது ஒரு குவிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ஈஸியாக பண்ணிடலாம். இட் டேக்ஸ் ஒன்லி மினிட்ஸ். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் எடுத்து வச்சாச்சு ஃபுல்லாக. ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு, இது மாதிரி ஒரு நல்ல ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் சொல்லுங்கள். இதை நான் டைரெக்டாகவே இப்போ பேக் பண்ணிட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னும் நிறைய சூப்பர் வீடியோஸோடு உங்களை நான் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.